வணக்கம் மக்களே! இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தூய சக்தி சேனல பார்க்குற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேலூருக்கு விஜய் அவர்கள் வந்திருந்தாங்க. அது வந்துட்டு போன பிறகு இந்த தனியார் சேனல்லாம் பேட்டி கேட்கும்போது ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, "அண்ணன் நல்லா பேசுனாங்க. சந்தோஷமா இருந்தது. கேட்கறதுக்கு நல்லா பொளந்து கட்டிட்டாங்க. ஆனா பெரிய ஒரு வருத்தம்" அப்டின்னாங்க. நான்லாம் ஆச்சரியமா பார்த்தேன். என்னான்னு பார்த்தாக்கா, வேலூருங்கிற வார்த்தையே விஜய் என்ன சொல்லவே இல்ல அப்டின்னு சொன்னாங்க. அது உண்மதான். நாங்களும் அத நோட் பண்ணோம். ஆனா ஒரு ஊருக்கு வரும்போதே, அந்த ஊரோட பெருமை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிப்பாங்க விஜய் அவர்கள். ஏன் இந்த இடத்துல அத செய்யலன்னு தெரியல. இவங்கள பார்த்துட்டு மத்த கட்சிக்காரவங்க அத செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த ஊரோட பெருமையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா எப்போதும் சொல்லிக்கிட்டு இருந்த விஜய் அவர்கள் எதுக்கு அத சொல்ல மறந்துட்டாங்கன்னு தெரியல. ஒரு தொண்டனானவங்க அந்த அளவுக்கு வருத்தப்பட்டாங்க. ஏன்னா, பொதுவா எவ்வளோ வேலைகள் பார்த்தாலும், ஒரு தலைவரானவங்க தட்டி குடுக்கும்போது, அந்த வேலைகளோட வலி தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது போல தான் இதுவும். அவங்க எவ்வளோ உழைச்சிருப்பாங்க. அந்த உழைச்சதுக்கான பலன ஒரு தலைவரோட வாயிலேருந்து கேட்பாங்க. அதுவும் தன்னை விரும்புற ஒரு எப்படின்னா, "அவரு தான் வரணும். எல்லாமே அவரு தான்." அப்படின்னு குடும்பத்த கூட ஒரு சில நேரத்தில கண்டுக்காம கூட அந்த தலைவர் தான் வேணுங்கிற அளவுக்கு உழைப்பாங்க. அப்ப அந்த தலைவரானவங்க அவங்க பேர சொல்லணும், அந்த ஊரோட பேர சொல்லணும், தட்டி குடுக்கணும் அப்படிலாம் நெனப்பாங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் நான் டிவில பார்த்த வரைக்கும், விஜயோட சேனலா வர்றது எல்லாத்துலயுமே விஜய் என்ன தப்பு செஞ்சாலும் சொல்லிடுவாங்க. மத்த சேனல்ல உள்ள கட்சிக்காரவங்கள நான் பார்த்ததில்ல. அது மாரி சொல்லவும் மாட்டாங்க. தப்பே செஞ்சாலும் மூடி மறைப்பாங்க. ஆனா விஜய்க்காக பேசுறவங்க எல்லாருமே, விஜய் அவர்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும், அத டக்குன்னு சுட்டி காட்டுவாங்க. அத நான் ரொம்ப பெருமையா பார்த்துருக்கேன். இது தவறுனா தவறு அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்கிற சேனலா இருக்குன்னு நான் அத அத விருப்பப்பட்டு பார்ப்போம். நேர்மையாவும், கரெக்ட்டாவும் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அத தான் பார்ப்பாங்க. அதுபோல தான் இவரு விஜய் பேசுனது சரியா இருந்துச்சு. ஆனா இது வேலூருங்கிற அந்த வார்த்தைய சொல்லாம இருந்தது வருத்தத்துக்குரியதா இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அத தவற சுட்டிக்காட்டுனாங்க. இந்த சேனல் யார் யாருக்கு போகுது அப்படின்றதெல்லாம் தெரியல. அப்படி யாருக்காவது போணுதுன்னா இத எடுத்து சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா விஜய் அவர்கள் பார்த்தாலும், இதுக்காக அவர்கள் வீடியோ போட்டு கூட அந்த தொண்டருக்கு சொல்லலாம். ஏன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. நிச்சயமாக விஜய் ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு காரணமா கூட இருக்கலாம். விஜய் அவர்கள் ஜெயிக்கணுங்கிறது தான் எல்லாரோட எய்மா இருக்குது. எல்லாருமே எதிர்பார்க்கிறது என்னன்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு ஏன்னா எல்லாரையும் முதலமைச்சரா பார்த்துட்டாங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சரா வந்தா நம்மளுக்கு ஒரு மாற்றம் கிடைக்காதா? பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எல்லாத்துலேருந்து அனுபவிச்சாச்சு. வரவு செலவுகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தாச்சு. குடும்ப கஷ்டங்கள் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. விஜய் மூலமா எல்லாமே சரியாகுமோ? எப்பயுமே ஒரு ஒரு தாய் ஊருக்கு போயிருக்காங்கன்னா, அவங்க வர வரைக்கும் அந்த குழந்தை ஏங்கிட்டு இருக்கும். எப்படியாவது அம்மா நம்மள பார்ப்பாங்க அப்படின்னு. அதே மாரி தான் விஜய எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுபோல விஜய் எதிர்பார்ப்புகளுக்கு சரியான முறையில அவரு நல்லது பண்ணுவாருன்னு நிச்சயமா நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தூய சக்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.